அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ஒரு நல்ல நீதி கதைகளை பற்றி தாங்க நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு ஊரில் ஒரு கல்லுடைக்கும் தொழிலாளி ஒருவர் இருந்தாருங்க. அவர் ஒரு நாள் நகைக்கடை முதலாளி ஒருவரின் வீட்டின் முன்பாக போயிட்டு இருந்தாருங்க. அந்த நகைக்கடர் வீட்டை மிகவும் அழகாகவும் கட்டியிருந்தார். அதை பார்த்த கல்லுடைக்கும் தொழிலாளி, நானும் இவரை போலவே நகைக்கடை முதலாளியாக இருந்தால் நானும் அவரை போன்று வசதி படைத்தவராக இருப்பேன் என்று நினச்சிக்கிட்டே இருந்தாங்க. நினைத்த உடனேயே அந்த கல்லுடைக்கும் தொழிலாளி நகைக்கடை முதலியாகவும் மாறிட்டாங்க. மற்றொரு நாள் ஒரு காவல்துறை அதிகாரியும் கண்டார். அவருக்கு கிடைக்கும் மரியாதை, அவருக்கு பணி ஆகியவற்றையும் கண்டு நானும் ஒரு அதிகாரம் கொண்ட ஒரு அரசு அதிகாரியாக இருப்பது தான் சிறந்ததுன்னு எண்ணி உடனே காவல்துறை அதிகாரியாகவும் மாறிட்டு விட்டாருங்க. ஒரு நாள் காவல்துறை அதிகாரியாக நடந்து சென்று கொண்டிருக்கும்போது அவரது உடலின் மேலே பட்ட சூரியனின் வெப்பத்தை அவரால் தாங்கவே முடியலிங்க. ஆகவே சூரியன் தான் மிகவும் சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லிட்டு நான் சூரியனாக இருக்கக்கூடாதா என்று நினைத்தாருங்க. நினைத்த உடனேயே காவல்துறை அதிகாரியாக இருந்தவர் சூரியனாகவும் மாறிவிட்டாருங்க. ஆனால் அந்த சூரியனையும் பூமி மேல் பிரகாசிக்க முடியாதவாறு கருமேகங்கள் சூரியனை சூழ்ந்ததையும் பார்த்தாருங்க. உடனே மேகத்தால் சூரியனையே மறைக்க முடிகிறது என்றால் அந்த சூரியனை விடவும் மேகம்தான் உயர்ந்தது, எனவே நான் மேகமாக மாற வேண்டும் என்று நினச்சி பார்த்தாருங்க. உடனே மேகமாகவும் மாறிவிட்டாருங்க. பிறகு அந்த மேகத்தை வழி நடத்துவது காற்று தான் என்பதையும் அங்கே அவர் கண்டிட்டாரு. மேகத்தை விட காற்று தான் பலம் வாய்ந்தது என்று எண்ணியவர் நான் காற்றாக மாற வேண்டும் என்று நினைச்சாருங்க. உடனே காற்றாகவும் மாறிவிட்டாருங்க. காற்றாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென காற்று வேகமாக அடிக்கும்போது எதிர்ப்படும் மலையை காற்றால் அசைக்கவே முடியலிங்க. காற்றால் அசைக்க முடியாத மலைதான் உலகிலேயே மிகவும் பலம் வாய்ந்தது என்று எண்ணியவர் நான் மலையாக மாற வேண்டும் என்று நினைச்சாருங்க. அதன்படியே மலையாகவும் மாறிவிட்டாரு. ஒரு நாள் அந்த மலையின் கீழ்ப்பகுதியில் கொஞ்சம் உடைந்து கீழே விழுந்துச்சிங்க. எப்படி உடைந்து விடுகிறதுன்னு அப்படின்னு சொல்லி அதை கவனமாக கவனிச்சாரு. அந்த மலையில கீழ்ப்பகுதியில் ஒரு கல்லுடைக்கும் தொழிலாளி ஒரு கல்லை உளியால் உடைத்து கொண்டிருந்தாருங்க. அதை கண்டதும் மலையை விட பலசாலி கல்லுடைக்கும் தொழிலாளி தான் சொல்லி நினைக்கிறாருங்க. கல்லுடைக்க தொழிலாளியாக மாற வேண்டும்னு சொல்லி மீண்டும் நினைக்கிறாரு. பழையபடி கல்லுடைக்கும் தொழிலாளியாகவே மாறிவிட்டாருங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த கதையினுடைய நீதி, மனிதனின் மனமானது ஒரு இடத்தில் நிலையாக இருக்காதுங்க. அதனால் மனதை ஒருநிலைப்படுத்தி இருப்பதை வைத்து சிறப்பாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த கதையினுடைய நீதிங்க. நண்பர்களே, இது போன்று நீதி கதைகளை மேலும் தெரிந்து கொள்ள நம்ம புகழ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.